இப்பொழுது திருமண அரங்கத்திற்குள்ளாக மணமகன் வந்து அமரவிருக்கிறார். நம் ஜெபத்துடன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகிறோம். மணமகனுடைய தாய் தந்தையர் திரு சேகர், திரு செல்வி அவர்கள் மணமகன் பிரபாகரனை தன்னுடைய இருக்கையில அழைத்துக் கொண்டு மணமகள் மைதிலி அவர்கள் மண்டபத்தில் வந்து மணமகன் பிரபாகரன் அருகில் அமர வைக்கப்படுகிறார். நாம் இப்பொழுது ஜெபத்துடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம். உறவினர்கள் எல்லாம் வந்துட்டீங்களா? ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? நாம் அனைவரும் ஜெபத்தோடு கூட இந்த திருமண வைபவத்தை ஆரம்பிக்கலாம். அனைவரும் கண்களை மூடி இறைவனை நோக்கி நாம் பிரார்த்திக்கலாம். அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நன்னாளிலே அருமையான மணமகன் பிரபாகரன் அவர்களுக்கும் மருமகள் அருமையான மணமகள் மைதிலி அவர்களுக்கும் இந்த நாளிலே திருமணம் செய்து வைக்கும்படியாக நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உற்றத்தார், சுற்றத்தார் எல்லாரும் குழுமி இருக்க இந்த இடத்திலே ஆண்டவரே இந்த திருமண வைபவத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். உம்முடைய பிரசனத்தினாலே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். நீர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த பந்தத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறோம். இது உம்முடைய சித்தம். இந்த திருமண பந்தம் என்பது உம்முடைய சித்தம். ஆண்டவரே, இந்த திருமண விழாவிலே வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இந்த மணமக்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே இவர்கள் நீடூழி பல்லாண்டு வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்முடைய இறை பிரசனத்திற்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து நிற்கூட இருந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 491வது பாடல், மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு.
Hallelujah. வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு துணை பிரியாது தேகை மாது சுபமன மகள் இவர் இது போ மனை முறையோது வசனம் விடாது வந்தன தரும் அருள் பெறவேது நல்ல மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுபிய சோபன சுப जीवदयागर सृष्टि अधिकार देविग मन मन वलंगाराम देव कुमारा திருவெள்ளையூராம் சேர்ந்தவர் கருத்தராதிருப்பீராம் மன மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு குடித்தன வீரம் குணமுள்ளதாரம் கொடுத்து கொண்டால் அது சமுசாரம் அடக்கமாசாரம் அன்பு உதாரம் அன்புவிதானில் மன கலங்காரம் நல்ல மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுபிய சோபன சுப வாழ்வு இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாதர் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாதர் வான தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வான தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே இத்தனை மகத்துவமுள்ள பதவி முழுக்கலாம் எங்களுக்கே இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கே எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட நாமத்தினாம் இத்தை தினமதிலும் ஒருமித்து கூட நாமத்தினாம் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே
தந்த நின் கிருபை கட்டாய் உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தேரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தேரு நாமத்தின் ஆதரவில். பெண்ணுக்கான முக்கிய நேரம். நீங்க இந்த பக்கம் அட்டென்ஷன் திரும்பிங்க. உங்களுக்காக தான் இப்போ ஒரு சில ஆலோசனைகளையும் ஜபங்களையும் உட்காந்து இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி டேர்ன் பண்ணி கொஞ்சம் டேர்ன் பண்ணிக்கங்க. கண்களை மூடி இந்த ஆசீர்வாதத்துக்கான ஜபத்துக்குள்ளாக நாம் போக போகிறோம். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கும் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நண்பர்கள் சுற்றத்தாருக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கூடிய போதகருக்காகவும் உடல் ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாள் இவர்கள் வாழ்க்கையிலே. அநேகர் இங்கு வந்திருக்கிறார்கள் ஒரு வைபவத்தையும் ஒரு விருந்தையும் வேடிக்கையும் பார்ப்பதற்காக. எல்லாவற்றிலும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணங்கள் கடவுளாலே கொடுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் அவரை நோக்கி திருப்புவதற்கு, திசை திருப்புவதற்காகவே நடத்தப்படுகிறது. இவைகள் எல்லாம் ஒரு ஆன்மீக அனுபவங்கள். இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஞானத்துடனும் புத்தியுடனும் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிறீர். உம்முடைய நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்கள் திருமண வைபவத்தை சீரம் சிறப்புமாக நடத்தி இதன் மூலம் ஒரு உண்மையான ஒரு திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்பதையும், மனித வாழ்க்கை ஆணும் பெண்ணும் இணைந்து இந்த சமுதாயத்தில அன்பையும் பண்பையும் உருவாக்குவதற்காக காரியமாக இருக்கிறது. நாங்கள் பெரியவர்கள் இதை பொறுப்போடு இதை நடத்தி நல்ல ஆலோசனை கொடுத்து நல்ல வழிநடத்தலை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையிலே தேவனை தேடவும் அறிவையும் எல்லாவற்றையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதமும் நிம்மதியுடன் பிரச்சனை எல்லாம் வாழ்வதற்கு வழிகாட்டவும் வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் இங்க கவனிங்க. அம்மா சேர்ல உட்காந்துக்குங்க. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஆங்காங்க நின்று கொண்டிருக்கிறவர்கள், பேசிக்கொண்டிருக்கிறவர்கள், நின்று கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இங்க கவனிங்க. சொல்றத ஃபர்ஸ்ட் என்ன காதுல என்ன சொல்றாங்கிறத கவனிங்க. இந்த திருமண நிகழ்ச்சி பொதுவா சர்ச்சில் தான் வைப்பாங்க. சபையில தான் வச்சுட்டு சர்ச்சு முடிஞ்சிட்டு வைபவத்தை இங்க வரவேற்பு இங்க கொண்டு வருவாங்க. நம்ம வசதிகள் காரணமாக இந்த இடத்தை வைக்கிறோம். இப்ப இந்த தருணத்துக்கு இந்த ஸ்பாட்டுக்கு இது ஒரு சர்ச் மாதிரி நீங்க மனசுல நினைச்சுக்கணும். ஏன்னா சர்ச்சுக்கு தனியா ஒரு போயிட்டு வருவதற்கு அம்மா இத வந்து ஒரு சர்ச்சுக்கு பதிலா இப்ப இந்த நேரத்துல சர்ச்சில் நடக்க வேண்டியது இங்க வச்சிருக்கிறோம். சாப்பாடு திருமண நிகழ்ச்சி அடுத்தது நடக்கும். இப்போ இந்த சர்ச்சு மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு, இது ஒரு அரை மணி நேரத்துக்கு, ஒரு 20 நிமிஷத்துக்கு சர்ச்சு மாதிரி நினைச்சுக்கணும். சர்ச்சுக்குன்னு தனியா வரணும், போயிட்டு வரலாம், வண்டி வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இருந்து பெதஸ்தா சர்ச் பெருங்குடியில இருந்து நீங்க வந்திருக்கணும். நான் அதை இங்கதான் நடத்தணும்னு சொல்லி இருந்தேன்னா இங்கதான் நடத்த வேண்டியது இருந்திருக்கும்.
இந்த கொஞ்ச நேரத்துக்கு இதை நீங்க எங்களுடைய சபை மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய பெதசா சபை அங்க இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நிகழ்ச்சி, ஏன்னா அங்க இருக்கும்போது எங்களுடைய கட்டுப்பாடுகள் எங்களுடைய ஒழுங்குகள் தான் நாங்க கீப் அப் பண்ணுவோம். அது போல நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க பேசாத அமைதியா இருங்க. இப்ப தற்சமயத்துக்கு 20 நிமிஷம் இது சபையாக நீங்க ட்ரீட் பண்ணிக்கிங்க. கவனிங்க சரியா? காலையில சபைக்கு போனீங்களா 2 பேரா? நீங்க போனியாம்மா? நீங்க போனியா? போகல. முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இவ்வளவு கடுமையான சூழ்நிலையிலும் உழைப்பின் நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம் என்பதை அது காட்டுகிறது. அப்போ மற்ற காரியங்கள்லாம் சீரும் சிறப்பா நடக்கும். அதுக்காக தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படி நம்முடைய ஊரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. எதை செய்தாலும் முழு மனதோடு முழு தீர்மானத்தோடு தெள்ள தெளிவாக செய்ய வேண்டும். அறகுறையாக செய்வதில் அர்த்தம் இல்லை. இந்த திருமண வைபவம் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி அல்ல. இதுக்கு பிறகு அவங்க போக வேண்டிய பாதை நிறைய இருக்குது. நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம், வேற ஒரு கிஃப்ட் கொடுத்தோம், போயிட்டோன்றதுக்காக நம்ம போறோம். ஆனா இவங்க 2 பேரும் அடுத்த நாள் வரவு செலவு கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. எங்க போய் தங்கணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும், யார் வீட்டுல தங்கணும், எப்படி சாப்பாடு எப்படி சமைக்கிறது, பாத்திரம் இருக்குதா, இனிமேல் தான் தேடுவாங்க. ஒருவேளை அவங்க கூட்டு குடும்பத்துல போயிருந்தாங்கன்னா அவ்வளவு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனாலும் அங்க போனா கூட அனுசரிச்சு நடக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. புது பொண்ணு போன உடனே எப்படி நடந்துக்குவாங்க, என்ன வேலை செய்யணுமா, வானாவா, ஒரு வாரத்துக்கு நம்ம அப்படி கம்முன்னு விட்டுருவாங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் நாளே வேலை செய்யணுமா? மாப்பிள்ளை இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் இங்கேயோ யோசனை உட்காந்துங்கிறாரு. அவர் யோசனை எல்லாம் எங்க இருக்குது, யார வரவேற்கலாம், எப்படி போகலாம், என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்த ப்ரோக்ராம் என்ன, இது கவலை ஒரே ஆள. அப்போ யோசனை சிந்தனை எல்லாம் வச்சு நீங்க தேவனுடைய சமூகத்துல விட்டு கொடுக்கறதுக்கு தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்து இந்த நேரத்துல வந்திருக்கோம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்துல அவனை படைச்சாருன்னு போட்டிருக்கு. எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனா மனுஷனுக்கு நீங்க அதிகாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளினுடைய அதிகாரத்தை கொடுத்தார், மக்களோ அதை கடவுளுடைய கடவுளா அவர் எங்க இருக்கிறார்? நீ பாத்தியா கடவுள்னா எங்க? நம்ம எல்லா பிரச்சனையுமே நம்மளா டீல் பண்ணி நம்மளா கடைசி நேரத்துல முத்தனு கடைசியில அப்ப போயிட்டு டாக்டர் சொல்லுவாரு கடவுளை வேண்டிக்குங்கன்னு. அப்போ போயிட்டு நான் இதை கொடுத்துட்றேன் அதை கொடுத்துட்றேன். அது இல்லை. நம்முடைய ஒவ்வொரு நிமிஷத்திலையும் அவர் நோக்கத்தோட தான் செயல்பட்டு நம்முடைய கட்டுக்கும் மீறி நம்முடைய சக்திக்கு மீறி ஒரு சக்தியில நம்ம ஆட்பட்டு இருக்கிறோம். அதுதான் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறது. மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னா அவங்க ஸ்டாமினாவோட அந்த உட்கார்ந்து அதுல கூட அவனுடைய சக்தினால உட்காரவில்லை. நாங்க பேசிக்கிட்டு என்னுடைய சக்தினால இல்லை, எனக்குள்ள இருக்கிற பாடியில இருக்கிற அந்த ஆர்கன்ஸ் அந்த உறுப்புகள்லாம் என்னை நிக்க வச்சிருக்குது. மோட்டர் பம்ப் பண்ணுது, இருதயம் அப்படியே மூச்சு வாங்கி என்னை நுரையீரல் செயல்பட வைக்கிறது, கால் நரம்பு எலும்புகள் என்னை தசைகள் என்னை உற்சாகப்படுத்துக்கு, நான் சாப்பிட்ட சாப்பாடு குடிச்ச தண்ணி பாருங்க, தண்ணி ரெடியா வச்சிருக்கிறேன். இது எல்லாம் ஒரு மனுஷனை நேராக நிறுத்துகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேல மனுஷனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அது இருந்தால் தான் செயல்படுகிறது. அதுதான் அந்த பேலன்ஸ் கொடுக்கிறது. இந்த ஆவியும் இந்த உயிரும் யார் கையில் இருக்கிறது? குழந்தை உருவாகிறது, திருமணம் செய்து குழந்தைக்கு பிறகு அது எவ்வளவு காரியங்கள் அந்த செய்ய வேண்டி இருக்குது. இந்த குழந்தைகளை எவ்வளவு அழகா பெற்று அந்த அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, ஐயா இருக்காங்க, வளர்த்து ஆளாக்கி பிள்ளைகளை கொண்டாந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறோம், முதிர்ந்த ஒரு சூழ்நிலையில திருமணத்திற்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். வளர்ந்து வாலிபுல படிச்சு கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ உழைச்சு. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம், வாழ்க்கையில முக்கியமான ஒரு நேரம் தான். ஆனாலும் இது வெறுமனே ஒரு டான்ஸ், ஒரு கூத்து, ஒரு விருந்தோட போகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. இதன் பிறகும் நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள போகிறீர்கள், சமுதாயத்தை எதிர்கொள்ள போகிறீர்கள், வரவு செலவு கணக்குகளை எதிர்கொள்ள போகிறீர்கள். இங்க எல்லாருக்கும் பில் செட்டில் பண்ணணும். எல்லாருக்கும் பில் செட்டில் பண்ண பிறகுதான் வீட்டுக்கு போய் நிம்மதியா யாராவது செட்டில் பண்ணுங்கன்னு விட்டு போயிட்டாங்கன்னா அது பின்னால போன் வரும், ஆள் மேல ஆள் வருவாங்க. சாதாரண நிகழ்ச்சி அல்ல.
எதையும் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பாக்குறவங்க வாழ்க்கையில ஆலோசனை பண்றவங்க சரியாக வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு கொண்டு போனோம். ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுதான் நமக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம். வந்துட்டீங்களா? கவனிங்க சொல்றத. பிள்ளைங்க ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கலாமா? கேக்குறீங்களா? சரி, நான் அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பல. குறிப்பிட்ட நேரத்துல ஐயா கிட்ட கொடுத்துருவேன். திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களை அனுப்பிச்சிருவார். நீங்க பாட்டுக்கு நீங்க போகலாம். ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாங்கள் எல்லாரும் பெரியவர்களாகிய நாங்கள் எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்கிறோம். உங்களுக்கு அனுசரணையாக இருந்து இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு, இன்பமாக பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் தூக்கி நிறுத்துவதற்கு நாங்க எல்லாம் இருக்கிறோம். அன்பான ஊழியக்காரர்கள் எல்லாம் இங்க வந்து முன்னால அமர வச்சிருக்கிறோம் பாருங்க. சுற்றத்தாரெல்லாம் வந்திருக்கிறாங்க. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின் படியாக ஒரு துணை ஆண்டவருக்கு கொடுத்து, உலகத்துல ஒரு துணை, இந்த வாழ்க்கையில ஒரு துணை. யாராவது வீட்டுல வரலன்னா கூட ஒரு துணை இருந்தாதான், வந்துட்டாங்களா வீட்டுக்கு வரலையே எத்தனை மணிக்கு கேட்பாங்க. இல்லைன்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. உடம்பு சரியில்லையா கேட்பாங்க. அதனால இந்த அருமையான நேரத்திலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து இவர்களுடைய இந்த செய்தி நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆசீர்வாதத்தோட இருக்க நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து பாஸ்டர் ரட்சன்யதாஸ் அவர்கள் கரங்களிலே இந்த நேரத்தை நான் கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்றைக்கு தேவையான செய்தியை நீங்க கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. 2 பேருக்கு ஒரு ஆலோசனை. வேதாகமம் எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, பிரபகனுக்கு உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள். என்ன செய்யணும்? உங்களை தான் கேட்கிறேன். உங்க மனைவிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்னா, கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறது போல உங்கள் மனைவிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அப்போ பிரபாண்டு வாழ்க்கை முழுசும் மைதிலியோட எப்படிதான் இருக்கணும்? அன்பு மட்டும்தான் காட்டணும். எப்படி? அன்பு. நீங்க பல மொழிகள்ல பாத்தீங்கன்னா அன்புக்கு ஒரே ஒரு இதா இருக்கும். ஆனா தமிழ் அன்புக்கு பல வார்த்தைகள் இருக்க. காரணம், சிறு பிள்ளையிடத்துல அன்பு செலுத்துவது, தாயிடத்திலே செலுத்துகிற அன்பு, தகப்பிடத்திலே செலுத்துகிற அன்பு, மனைவிடத்திலே செலுத்துகிற அன்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்புக்கு பல படிகள் இருக்கு. அதனால முதலாவதாக கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூறுகிறாரோ அப்படி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மனைவி ஆகிய மைதிலிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். ஒன்று. இரண்டாவது, மைதிலிக்கு ஆண்டவர் சொல்றாரு, சபை கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும். இவருடைய டியூட்டி என்ன? அன்பு. உன்னுடைய வேலை என்ன? கீழ்ப்படிதல். இந்த அன்பும் கீழ்ப்படிதலும் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில இருந்தால் அது இன்பமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஊழியர்களாக எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில எப்படி இன்னும் அன்பு செலுத்தி நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவர்கள் போதிப்பார்கள். அதனால்தான் வேதம் சொல்லுது, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. அப்பா அம்மா எல்லாரும் உங்களை சேர்ந்து மகிழ்ச்சியா இருப்பதற்காக திருமணத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த திருமணோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கணும்னா பிரபாகர் என்ன செய்யணும்? அன்பு காட்டணும். மைதில் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பாசுபடி சொல்லிட்டாரு, மைதில் எப்போது நீ எனக்கு தான் கீழ்ப்படியணும் இல்ல அப்படின்னு கூடாது. அடுத்தது அவர் சொல்றாரு, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். என்னப்பா? யாரு? புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படியணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் பைபிள் கற்றுக் கொடுக்கிற சத்தியம். இது வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற அறிவு. இந்த 3 காரியங்களோட வாழ்க்கையில இருக்கும் என்றால் உங்களோட வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். ஏனால் இது சத்தியம். இந்த சத்தியத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. 2 பேரை எழுந்து நில்லுங்க.
இந்த மணமகளை மணமகனுக்கு கொடுக்கிறவர்கள் முன்ன வந்து பண்ணலாம். அப்பா அம்மா கொஞ்சம் பின்னாடி வந்து நில்லுங்க பார்ப்போம். உங்களோட குடும்பத்தார் பின்னாடி வந்து நில்லுங்க. நான் அவங்க கனப்படுத்தல, உங்களை கனப்படுத்தலன்னுவா. நீ போயிடுமா, அந்த பக்கம் போயிடுமா? நீங்க பாப்பா. அதான் இந்த கையை பிடிச்சு நான் சொல்றேன். இங்க பாருங்க, பாசம் ஜோம் பண்ணிடுங்க. கையை விடக்கூடாது, ரெண்டு பேரும். நீங்க கையை பேசலாம். நன்றியோட மைத்திருக்கோம். திருமண ஒப்பந்தத்தில் உங்களை தேவனுடைய சமூகத்தில் இங்கு கூடியிருக்கும் யாவருக்கும் சாட்சியாக பிரபாகரன் ஆகிய நான் மைதிலி ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உன்னை நேசிக்கவும் போஷித்து காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக மைதிலி ஆகிய நான் பிரபாகரன் என்கிறேன். இன்று முதல் எனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். ஜெபிக்கிறோம். அணிவிக்கிறவரும் அணிந்து கொண்டவர்களும் உமக்கு சாட்சியாக வாழும் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் மணமகனுடைய கரங்களிலே இந்த திருமண ஒப்பந்தத்திற்கான இந்த உடன்படிக்கையின் திருமாங்கல்யத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். மணமகள் மைதிலியுடைய கழுத்திலே இந்த திருமாங்கல்யத்தை அணிவிக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கிளாஸ் கொடுங்க.
உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உனக்கு அணிவித்திருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் உம்மை கனப்படுத்துவேன். என் உலக பொருட்கள் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக அணிவித்த இந்த திருமாங்கல்யத்தை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் உம்மை கனப்படுத்துவேன். என் உலக பொருட்கள் அனைத்தையும் உம்மோடே பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரபாகரன், மைதிலி ஆகிய இவர்கள் தேவனுக்கு முன்பதாக ஒருவருக்கு ஒருவர் தங்கள் வாக்குறுதிகளை கொடுத்து இவர்கள் தேவனுடைய நியமத்தின்படியும் நாட்டின் சட்டத்தின்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருச்சபைகளுக்கும் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அரசாங்க பதிவேட்டில கையெழுத்திடுவார்கள். சாட்சி கையெழுத்து புறம் முன்னாடி வந்துருவோம். சில பாடல்களை பாடுவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே கூட அருமையான சகோதரன் பிரபாவுக்காக ஆண்டவரே சோதரம் மைதிலிக்காக நான் செபிக்கிறோம். தனிமையாயிருந்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்ற நேரத்திலே குடும்பமாக நீர் ஆண்டர் இணைத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் எங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய முற்பிதாக்களை ஆசீர்வதித்து அற்புதங்கள் செய்த தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்யும். அதற்கு சாட்சியாக ஆண்டவர் இந்த வேதத்தை நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வேதமே வெளிச்சம், வேதமே ஆண்டவரே வழிகாட்டியா இருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த வேதத்தை ஆண்டவரை வாசிக்கவும் இதன்படி நடக்கவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறோம். இதுல இருக்கிற சகல விதமான பொக்கிஷங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு நம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக வாழ ஆவியானவர் நீர் உதவி நம்முடைய ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுமலை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மணமகனுக்கு பிரபாகரன் மாப்பிள்ளை தன்னுடைய மனைவிக்கு வாழ்வின் பொக்கிஷம் எல்லாரை விட மிக சிறந்த பொக்கிஷம் என்பதை உணர்த்தும்படியாகும். எந்த சூழ்நிலையும் உனக்கு வழிகாட்டும் என்பதற்கு அடையாளமாகும் விவிலிய திருமுறையை அவர் முதல் காரியமாக வாழ்க்கையில வழங்குகிறார். முதல் கொடுக்கும் காரியம் இந்த விலையேற பெற்ற இந்த திருமறை. அதே போல மனைவியாக இருக்கும் மைதிலி தன் கணவருக்கு பிரபாகரனுக்கு வாழ்வின் மிக சிறந்த பொக்கிஷம். இதை அறிந்தவர்களுக்கு இது தெவிட்டாத இன்பம். இதை முதல் பரிசாக வாழ்க்கையில அவர் அளிக்கிறார். இப்பொழுதும் தன்னுடைய மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் அடுத்தது இருவரும் பகிர்ந்து கொள்வார்கள். இவங்க மாலை அவங்க போட்டு பிரபாகரன் மைதிலிக்கு திருமண அனுபவிக்கிறது. மைதிலி பிரபாகரனுக்கு தன்னுடைய பூமாலை அனுபவிக்கிறார். மாலை மாற்றுகிறார். Thanks, Pastor. மங்களம்
பக்தியுடன் புத்தி முத்தி அளித்திடும் நித்தியனே உனை துத்தியம் செய்திடும் சத்திய வேதக்கும் மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே அடியார் மூலமாக இது அளிக்கப்படுகிறது. சங்கை நித்திய நாதனும் நீ பங்கமில் சத்திய போதனும் நீ சங்கை நித்திய நாதனும் நீ பங்கமில் சத்திய போதனும் செய்வதற்கு முன்பதாகவே ஒரு இல்லற வாழ்க்கையை கொடுத்து தேவனுடைய அன்பை தன் மனைவிடத்திலே காட்ட, மனைவி தன் புருஷனிடத்திலே காட்ட, அந்த அன்பை வெளிப்படுத்தும்படி எங்களை சிருஷ்டித்திருக்கிறேன். அந்த அன்பின் நிமித்தமாய் பிறக்கிற குழந்தைகளுக்கு தாங்கள் அன்பு செலுத்தி சந்ததி சந்ததிகளாக நாங்கள் அன்பா இருக்க வேண்டும் என்று இந்த இல்லற வாழ்க்கைகளுக்கு கொடுத்து நான் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இவர்கள் இருவரும் கூட வாழ்ந்து பரிசுத்த சந்தைகளை பெற்றெடுத்து சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் தன் உற்றார் உறவினருக்கும் இணைய பந்தங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக எங்கள் முற்பிதாக்கள் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உன் ஆத்துமா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் என்றும் இன்று சதா காலங்களிலும் நம்மோடு விசேஷமாய் இந்த தூய விவாகத்தில் இணைக்கப்பட்ட இந்த பிள்ளைகளோடும் அவர் நின்று கிரியை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். திருமண நிகழ்ச்சி முடிந்து இவர் திருமணம் பதிவு செய்யப்பட்டது. அடுத்தது இவர்கள் தன்னுடைய ஜெபம் முடிந்த பிறகு ஆடைகளை மாற்றிக்கொண்டு இந்த மேடையில வருவார்கள். திருமண வரவேற்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். சிவை